கோபி சொல்றாரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட, சுத்தி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் என்கிட்ட அன்பை காட்டுறாங்க, நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோபி, எல்லாமே ஓகே, அதுக்காண்டி இந்த வீட்லயே இருக்க முடியுமா நீ சொல்லு? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ரொம்ப நாள் இருக்க முடியாது கோபி. செந்தில், தெரியும்டா, எல்லாம் எனக்கு தெரியும். ராதிகாவும் பாவம், எங்க அம்மாவும் பாவம். ஒருத்தவங்களுக்காண்டி ஒருத்தவங்களை விட்டு கொடுத்துதான் இவ்வளவு நாள் பேலன்ஸ் பண்ணி என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா. ரொம்ப நாள் இந்த மாதிரி இருக்க முடியாதுடா. அதாவது ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும். அம்மாவுக்காண்டி கொஞ்ச நாள் அமைதியா இந்த வீட்டுல இருக்கேன். அப்புறம் நான் முடிவு எடுத்துதான் ஆகணும். இப்போ பாத்துக்கலாம். குப்பி, இப்ப நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல எனக்கு கூட தான் புரியல. நான் சொன்னேன்ல, கொஞ்ச நாள் போகட்டும். செந்தில், இந்த வீட்டுக்குள்ள வர்றப்ப பாக்யாவை மீட் பண்ணியா? பாத்தியா செந்தில், நீ என்னோட ஃப்ரெண்டா தான் இந்த வீட்டுக்குள்ள வர. என் மேல உள்ள கோவத்தை பாக்யா உன் மேல காட்டல பாத்தியா? எப்பயும் போலதான் உன்கிட்ட பழகுறா, பேசுறா. செந்தில், பாக்யாவுக்குள்ள குவாலிட்டிஸ் எல்லாம் இப்பதான்டா என் கண்ணுக்கே தெரியுது, மனசுக்கும் இப்பதான் தெரியுது. என்ன பாக்யா ஆஸ்பத்திரியில சேர்த்ததோட போலடா. நான் டிஸ்சார்ஜ் ஆகிற முடியும் ஆஸ்பத்திரியில தான் இருந்தா. இது எவ்வளவு பெரிய விஷயம். கோபி சொல்ல சொல்ல செந்தில் மலைச்சு போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ராதிகா அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாங்க பொட்டியில. மயு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கமலா கேக்குறாங்க, ராதிகா, இப்பவே எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ற? அம்மா, சும்மா இருந்தா பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு, அதனாலதான் 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வச்சுட்டு மத்ததெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. ராதிகா, திருப்பி திருப்பி கேக்குறேன்னு கோச்சுக்கிறாத. கண்டிப்பா வேற வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா? அம்மா, வேற என்னம்மா பண்ண சொல்ற? கோபி திரும்பவும் வருவாருன்னு நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கணுமா? இதுக்கு மேல நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மயுவையும் கஷ்டப்படுத்த முடியாது. இனிமேட்டு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. கமலா சொல்றாங்க, ராதிகா, நீ யாருக்கு கெடுதல் செஞ்ச? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நினைப்ப. உன் வாழ்க்கையில மாத்திரம் சந்தோஷமே நிலைக்க மாட்டேதேன்னு கமலா அழுதுகிட்டே சொல்றாங்க. இத எல்லாத்தையும் மயு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாக்யா வீட்டுல இனியா டான்ஸ் காம்படிஷனுக்கு எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறாங்க. பாக்யா சொல்றாங்க இனியா கிட்ட, நீ தான் நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியம்மா, கவலைப்படாதுன்னு சொல்றாங்க பாக்யா. இனியா கேக்குறாங்க, அம்மா நீயும் வர்ற இல்ல? இல்ல இனியா, அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன்னு பாக்யா சொல்லிட்டு போயிடுறாங்க. இனியாவும் கோபியோட ஃபேமிலியும் டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்துடுறாங்க. இனியா கேக்குறாங்க கோபி கிட்ட, ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு கோபி சொல்றாரு. பாக்யாவும் ரெஸ்டாரண்ட் வேலையை முடிச்சிட்டு இனியாவோட காம்படிஷனுக்கு வந்துடுறாங்க. இனியா டான்ஸ் காம்படிஷன் ஆரம்பிக்கிறப்ப டென்ஷனா இருக்காங்க. அதை பார்த்த கோபி இனியாவை கூல் பண்றாரு. ஈஸ்வரி ராமமூர்த்தியை நினைச்சு கவலைப்படுறாங்க, அழுகுறாங்க. இத பார்த்த எழில், கவலைப்படாதீங்க பாட்டின்னு ஆறுதல் சொல்றாங்க. போட்டிய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. இனியாவும் டான்ஸ் ஆடுறாங்க. கோபி இனியா டான்ஸ் ஆடுறத சந்தோஷப்பட்டு பாக்குறாரு. சந்திப்போம்.